அனைவருக்கும் வணக்கம். ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் அப்படிங்கிற லாஜிக் தான் வந்து பார்க்க போறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எந்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு 7 பொருள் இருக்கு. 7 பொருள மனப்பாடம் பண்ணணுமா? தேவையில்ல. ஒரு பொருள் போதும். ஆச்சரியமா இருக்கா? இப்ப எந்திரங்கிற சொல்லுக்கு இயக்கம் அப்படிங்கிற ஒரு பொருள் உங்க மைண்ட்ல இருந்தா போதும். அந்த 7 பொருளையும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்கிறீங்களா? இயக்கம் அப்படிங்கிறது ஒரு விசையின் மூலமாக அந்த பொருளை வந்து இயங்கச் செய்வது. பார்த்தீங்கன்னா, மதில் உறுப்பு. மதில் உறுப்புங்கிறது பகைவர்களை தாக்கக்கூடிய கருவிகள். பகைவர்கள் வரும்போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் குடுக்கும்போது, விசை குடுக்கும்போது, அது வந்து தாக்கக்கூடிய கருவி. அதான் வந்து இயக்கம். அடுத்தது ஆலை பார்த்தீங்கன்னா, ஆலை வந்து அரைக்குது. அங்க ஒரு விசைய குடுக்குறோம், அது அரைக்குது. அடுத்தது வந்து சூத்திரம். அதாவது ஒரு கருவியை வந்து இயக்குவதற்கு அந்த வழிமுறை தான் சூத்திரம். அடுத்தது திரிகை. திரிகைன்னா நம்ம வீட்ல வந்து இந்த தானியங்கள் அரைப்போம் இல்லையா? அந்த திரிகை. அதாவது எந்திரக்கல். நம்ம வீட்ல அரைக்கக்கூடிய எந்திரக்கல். அடுத்தது தேர். தேர் வந்து ஓடுகிறது, இயங்குகிறது. செக்கு. செக்கு என்ன பண்ணுது? நம்மளுக்கு சுழல்கிறது. அதுவும் வந்து இயக்கம் தான். தீக்கடைக்கோல், அதாவது நெருப்பு உண்டாக்கும் கருவி. இது வந்து இயங்கக்கூடியது. ஆக மொத்தம் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இயங்கக்கூடியது. அப்போ வந்து எந்திரம்னா இயங்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இது ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.